ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவ் ஆகி 8வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த குழந்தை வளர்ச்சினால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 8வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வேகமாக வளர்ந்துட்டுருப்பாங்க. ஆச்சரியமான முறையில் குழந்தையோட வளர்ச்சி மாறி வருது. இந்த வாரத்தில் குழந்தைய கருன்னு சொல்லுவாங்க. உங்களோட குழந்தை சிறிய மனிதனை போலவே தோற்றமளிப்பாங்க. அவங்களோட காலும் கையும் நீளமாகவும் பெரிதாகவும் வளருது. ஆனால் அவங்களோட தொடை, முழங்கால், அது மணிக்கு கணுக்கால், கால் விரல்கள் வளர்வதற்கு முன்பு இது சற்று நீளமாக தான் ஆயிரும். அப்புறம் தான் மற்ற உறுப்புகள் வளரும். இந்த 8வது வாரத்தில் குழந்தை வளர்ந்து அவங்களோட ரத்தத்தின் அளவை அதிகரிக்கும் போது உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் ஏற்படலாம், உங்களோட மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படலாம், உங்களுக்கு தலைவலி கூட ஏற்படலாம். இந்த டைமில் தான் உங்களுக்கு கர்ப்பகால அறிகுறிகள் தொடங்கியிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த 8வது வாரத்தில் குழந்தை ஒரு ராஸ்பெரி அளவு இருப்பாங்க. குழந்தையோட மூளையும் முதுகெலும்பும் இதயமும் உருவாகிருக்கும். ஒரு குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களோட கர்ப்பம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டாக்டரை செக் பண்ணியிருக்கணும். அது மாதிரிக்கு உங்களோட உணவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும். லைட்டான உடற்பயிற்சியும் செய்யணும். இந்த பச்சை மீனெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கணும். இந்த காலத்தில் உங்கள் குழந்தையோட முக்கிய உறுப்புகள்லாம் தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கும். அவங்களோட அம்னோட திரவமும் அதிகரிக்கும். உங்கள் குழந்தையோட வளர்ச்சி ஒரு நாளைக்கு 1 மில்லிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துட்டு வருவாங்க. ஆனால் இந்த வாரத்தில் 1.5 சென்டிமீட்டர் உயரம் இருப்பாங்க. குழந்தையோட நரம்பும் அவங்களோட தசைகளும் செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் உங்கள் உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கண்கூட. குறிப்பாக உங்கள் இடுப்பை சுற்றி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். உங்களோட மார்பகங்கள் பெரிதாகவும் கனமாகவும் இருக்கலாம். இதனால் உங்களோட இன்னர்ஸ்லாம் வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் சோர்வு அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓய்வு எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிக குமட்டலும் வாந்தியும் ஏற்படலாம். இது இயல்பானது தான். தினசரி உங்கள் உணவை 6 வேளையாக பிரித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அஜீரணத்தை நிவாரணம் பண்ணலாம். இந்த மாதிரி பிரித்து சாப்பிட்டா. வாந்தி உங்களுக்கு இயல்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். அதிகமாக வாந்தி எடுக்கும்போது கஞ்சி, தயிர், தெளிவான சூப்பெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப லைட் வெயிட்டாக சாப்பிடுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு வாயு, மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான பிரச்சனை எல்லாம் ஏற்படுறது ரொம்ப பொதுவானது. உங்கள் உணவில் அதிக நார்ச்சத்து உள்ள பொருட்களை சேர்த்துக்கணும். நிறைய பழங்கள், காய்கறிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்களோட கர்ப்ப காலத்தில் அதிக அளவு ஈஸ்ட்ரோஜன் உங்களோட இருப்பு பகுதிக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ஒரு சில பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தலைவலி ஏற்படும். இது எதனால் ஏற்படுதுன்னா, உங்களுக்கு சோர்வு ஏற்படுனாலும் ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு குறைவாக இருக்கும்போது தலைவலி ஏற்படலாம். இதனால் சாப்பாடு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். நிறைய திரவங்கள் குடிப்பது நல்லது. நிறைய ஓய்வு எடுத்துக்கணும். தலைவலி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எந்த ஒரு டேப்லெட்டும் தானாக எடுக்கக்கூடாது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது பிரைட் ரெட்டில் உங்களுக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணணும். இது சாதாரண விஷயம் அல்ல. பெரும்பாலும் இது அபார்ஷனுக்குரிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் இந்த கருக்குழாயில் பதிகிறனால, அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம். கடுமையான வலியுடன் கூடிய இந்த ரத்தப்போக்கு ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். நெஞ்செரிச்சல் இருக்கலாம். ஒருவித எதுக்களிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.